யாரு செட்டிங்கா? மேடம் வணக்கம் மேடம். வணக்கம் வணக்கம், சொல்லுங்க சார். மேடம் உங்களை பற்றி நான் கேள்விப்பட்டேன் மேடம். தமிழ்நாட்டில் ஒரு 50% பேரை விவாகரத்துக்கு கொடுத்து பிரித்து வச்சிருக்கிறீங்கன்னு சொல்லிட்டு எனக்கு கண்டிப்பாக ஒரு டிவோர்ஸ் வேணும் மேடம், வாங்கி கொடுங்க மேடம். நீங்க தவறா கேள்விப்பட்டிருக்கீங்க. 49 தான் பண்ணிருக்கேன். என்னோட 50வது ஸ்பெஷல் கேஸே நீங்க தான். வாழ்த்துக்கள் மேடம், வாழ்த்துக்கள் மேடம், வாழ்த்துக்கள் மேடம், வெற்றியடைய வாழ்த்துக்கள் மேடம். எனக்கு டிவோர்ஸ் வாங்கி கொடுங்க மேடம். கண்டிப்பா உங்களுக்கு டிவோர்ஸ் வேணும்? ஆமா கண்டிப்பா வேணும், இல்லைன்னா நான் உயிரோடவே இருக்க மாட்டேன் மேடம். என்ன இப்படி சொல்லிட்டீங்க? ஆமா மேடம், நீங்க வேணா கேட்டு பாருங்க. என்னம்மா உன் புருஷன் விவாகரத்து கேட்குறாரு, நீ உட்காந்து ஃபோன் நோண்டிக்கிட்டு இருக்க? என்ன சொன்னீங்க மேம்? புரியல. என்ன சார்? அதான் உன் புருஷன் விவாகரத்து கேட்குறாருமா, என்ன சொல்ற? விவாகப்பட்டா அது எனக்கு எவ்வளவு சூப்பரா இருக்கும் தெரியுமா மேடம்? வாங்கியே குடுக்கல இந்த ஆளு. நயன்தாரா அந்த ஆட்ல போட்டுன்னு வருவாங்கல்ல ஒரு கலரு, அந்த கலர் எனக்கு செம்மையா இருக்கும் மேடம். ஐயோ விவாகப்பட்டுலமா, டிவோர்ஸ்மா. உன் புருஷன் உன்கிட்ட டிவோர்ஸ் கேட்குறாரு, உனக்கு சம்மதமா? இது என்ன பிரமாதம்? இது விட பெசலைட் ஒண்ணு இருக்கு. சம்மதம் தான் மேடம் சொன்னேன். எங்க அம்மா அப்பா கேட்டாங்க, இவர் என்ன பொண்ணு பார்க்க வரும்போது உனக்கு சம்மதமாமான்னு கேட்டாங்க. நான் சம்மதம் தான் மேடம் சொன்னேன். அப்ப நான் பாக்குறதுக்கு சமந்தா மாதிரி இருந்தேனா. சம்மதமான்னு கேட்டா சமந்தா மாதிரி இருந்தேன்னு பொய்யா சொல்லுது. எப்படி சார்? எப்படின்னு என்கிட்ட கேட்டா நான் என்ன மேடம் சொல்றது? எப்படி? சரி இருங்க சார், அவசரப்படாதீங்க, நான் பேசி பார்க்குறேன். சரி ஓகே மேடம், உங்க கல்யாண வாழ்க்கையில தாம்பத்திய உறவுலாம் எப்படி போயிட்டு இருக்கு? தாம்பூல தட்டா? என் கல்யாணத்துக்கு 21 தாம்பூலம் தட்டு வச்சாங்க. எவ்வளவு பணம் வச்சாங்க தெரியுமா மேடம்? ஐயோ இது சரியான பைத்தியமா இருக்கும் போலயே. ஐயோ நீங்க படுத்துற நிமிஷம்னால தாங்க முடியலையே. 5 நிமிஷத்துக்கே எப்படின்னா நான் 5 வருஷம் குடும்பம் நடத்திருக்கிறேன். நம்ம ஒண்ணு சொன்னா அவ ஒரு பதில் சொல்லுவா பாருங்க, நம்ம தலை திரிச்சிடும். தலை கரெக்ட். தலை படம் விடாமுயற்சி ரிலீஸ் ஆயிருக்குல்ல, இவர் என்ன கூட்டினே போல மேடம். இன்னும் ஏன் சார் படத்துக்கு கூப்பிட்டு போக மாட்டீங்க? பாத்தீங்களா நான் என்ன சொன்னேன்? காது கேட்கணும். தலைன்னு காதுல ஊழ்ந்த உடனே எப்படி தலை படத்துக்கு போயிட்டான்னு. ஐயோ உங்க பிரச்சனையில நான் என்னோட வேலையே மறந்துட்டேனேப்பா. ஏன் மேடம் நான் என்ன கேட்டா நீங்க என்ன பதில் சொல்றீங்க? ஐயோ சாரி மேடம், கேளுங்க மேடம். எப்படி சிக்கிரிக்கம் பாத்தியாப்பா? உங்க 2 பேருக்குள்ள கருத்து வேறுபாடு ஏதாவது இருக்கா? ஆமா மேடம், அவரு கருப்பு தான், நான் தான் செம்ம கலரு. ஏன் முழிக்கிறீங்க? சின்ன வயசுல நான் எவ்வளவு கலரா இருந்தேன் தெரியுமா? அதுக்கு காரணம் ரோஜா குல்கந்து. எங்க அம்மா நிறைய ரோஜா குல்கந்து சாப்பிட்டதுனால நான் பயங்கர கலரா பிறந்தேனா. எல்லாரும் என்ன பார்த்து இது நடிகை மாதிரி இருக்கே அப்படின்னு சொன்னாங்க மேடம். சத்தியமா இல்ல, நம்புங்க, நான் காமெடி எல்லாம் பண்ணவே இல்லை. நீங்க கூட கலர் கம்மியா இருக்கீங்களா மேடம்? ரோஜா குல்கந்து சாப்பிடுங்க, அப்படியே பல 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 பலன்னு ஆயிடுவீங்க. ஐயோ என்ன சார் இது? எது பேசினாலும் ஆப்போசிட்டாவே பேசுது. என்னதான் பேசுறது இது கிட்ட? அப்போ இப்ப தெரியுதா மேடம் என் கஷ்டம் என்னன்னு? டைவர்ஸ் வாங்கி கொடுங்க மேடம், டைவர்ஸ் வாங்கி கொடுங்க. இந்த பொண்ணு எப்படி டீல் பண்றதுன்னே தெரியலையே. சரி இருங்க சார், நான் ஃப்ரெண்ட்லியா மூவ் பண்ணி பாக்குறேன். மேடம் உங்களுக்கும் உங்க வீட்டுக்காரருக்கும் என்னதான் பிரச்சனை? எங்க வீட்டுக்காரு ரொம்ப நல்லவர் மேடம். 10ஆம் தேதிக்கு மேல வாடகை கொடுத்தா கூட அமைதியா வாங்கி போயிடுவார் மேடம். ஐய என்னம்மா நீ? சொந்த வீட்டுக்கார பத்தி கேட்டேன் நானு. சொந்த வீட்டுக்காரா? சொந்த வீடு வச்சிருந்தா தானே இவர் சொந்த வீட்டுக்கார ஆக முடியும். பேங்க்ல லோன் வாங்கி வீடு வாங்குங்கன்னு சொன்னா எங்க மேடம் கேக்குறாரு? மேடம் ஃபைனலா கேக்குறேன், உங்களுக்கு டிவோர்ஸ் வேணுமா வேணாமா? ஐயோ மேடம், இதே மாதிரி அட்வைஸ் தான் நான் ஸ்கூல் படிக்கும் போது எங்க டீச்சருங்க எல்லாம் கொடுத்துனே இருப்பாங்க மேடம். அட என்னம்மா நீ? நான் என்ன கேக்குறேன், நீ என்ன பதில் சொல்ற? டைவர்ஸ் வேணுமான்னு கேட்டா அட்வைஸ பத்தி பேசுற. இதெல்லாம் சரிப்பட்டு வராது சார், என்னால முடியாது. மேடம் எனக்கு கண்டிப்பா டைவர்ஸ் வாங்கி கொடுத்துருங்க மேடம். 49 கேஸ் பார்த்து எனக்கே நாக்கு தள்ளுது. என்னால முடியாது, போங்க சார். யாராவது என்ன காப்பாத்துங்களா? ஏங்க இந்த மாதிரி காப்பாத்துங்கன்னு சொன்னா யாருமே வந்து காப்பாத்த மாட்டாங்க. மேல மண்ணெண்ணெயை ஊத்தின்னு அப்படியே இப்படி பத்த வச்சு ஐயோ இறங்கி காப்பாத்துங்க காப்பாத்துங்க ஐயோ காப்பாத்துங்கடா அப்பா ஐயோ அப்படின்னு சொன்னாதான் காப்பாத்துவாங்க. சரியா? அவனை டைவர்ஸா கேக்குறேன். நான் உன் மேல மண்ணெண்ணெயை ஊத்தி உன்னை கொளுத்தி விடுறேன். இரு. அமுக டுமுக அமால் டுமால். யாரு செட்டிங்கா?